எப்போ படப்பிடிப்பு ஆரம்பிக்கும், எப்போ அடுத்தடுத்த வேலைக்கு? இம்மாத இறுதிக்குள். சார், நண்பனுக்காக வந்திருக்கீங்க சார். ரொம்ப எப்படி இருந்தது சார் நண்பனுடைய அனுபவம்? ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. வெற்றிமாறன் எப்பொழுதுமே புது புது அதாவது வந்து ஃபில்ம் மேக்கிங்கே வந்து புதுசாக இருக்கும். நாங்கள் அதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு. எனக்கு பார்த்து சிலம்பு அண்ட் வெற்றி, சிம்பு அண்ட் வெற்றி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். எனக்கு தெரியுது அதில் வந்து எனக்கு என்ன ஒரு ஃபில்ம் மேக்கராக இன்னொரு ஃபில்ம் மேக்கருடைய என்ன ஆஸ்பயர் பண்ணியிருக்காரு, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியும். எனக்கு கதையும் தெரியும். எனக்கு ரொம்ப நல்ல கதை, இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதனால் ராக்கிங்காக இருக்கும், நல்லா புதுசாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சிலம்பரசன் இந்த மாதிரி ஒரு பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது வந்து வேற ஒரு இடத்துக்கு சிலம்பரசனை கொண்டு போனீங்க. ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்டர், அவருக்கு எல்லா வாய்ப்பும் அதில் இருக்குது. ஆக்சுவலி எப்போ வேணால் எடுக்கலாமா, இந்த இருக்காரு, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோம், கதையெல்லாம் சொல்லியாச்சு, ஓகே ஆயிடுச்சு. அது எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணோம், ப்ரொடியூசர் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண அப்போ வேணா பண்ணேன். நடிகர் அடுத்தடுத்த வருமானங்கள் இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நான் சும்மா ஒரு சீனில் வந்து ஒரு டீ கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நான் நடிப்பேம்மா. வெற்றி கூப்பிட்டு சார் கூப்பிட்டாருன்னா என்ன வேணால் பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் முதல்ல டேரக்டர், ஆனால் அப்புறம் வெற்றி வந்து என்னுடைய நண்பன், இவர் வந்து என் தந்தையார் மாதிரி. நடிகர்னா நடிக்க போகிறோம், அவ்வளோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மட்டும் இல்லை, இன்றைய தினம் வந்து சீக்கிரம் 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 சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. வெற்றி சார் டைரக்ஷனில், அனிருத் மியூசிக்கில், தானு சார் ப்ரொடக்ஷனில், சிம்பு சார் வேறு ஒரு களத்தில், வட சென்னை களத்தில் சூப்பராக இருந்தது. பயங்கரமாக இருந்தது. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை பார்த்தோம், போரே அடிக்கல. 5 தடவை செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது. சூப்பராக ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த வட சென்னை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆமாம், சாரோட வேர்ல்டு பயங்கரமாக காமிச்சிருக்கோம். அதே கேரக்டர்ஸ் ஏதாவது மறுபடியும் காமிச்சாங்க? அது எனக்கு தெரியல. அந்த கேரக்டர்ஸ்லாம் எதுவும் காட்டலை அவங்க. ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வட சென்னைன்னு போட்டாங்க, அது கனெக்ட் இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் படம், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பண்ணியிருப்பாரு. இதுக்கு வந்து அனிருத் இன்னும் பயங்கரமாக தெரிக்க விட்டுட்டாரு. அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு, அனியும் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது. தேட்டரில் பார்க்க வேற மாதிரி இருக்காரு. நைஸ் நைஸ், சூப்பராக இருக்கு. நைஸ் தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக சூப்பராக ஆல்ரெடி தியேட்ரிக்கல் பார்த்தா தான் செம்மையாக. ஆமாம் ஆமாம், செம்மையாக இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்தது. இன்னொரு 2 இயர்ஸ் ஹீரோயின் யாராக இருக்கணும் தெரியலையே. தேங்க்யூ தேங்க்ஸ். சூப்பராக ஓகே தானே, மஜா டீசர் போட். ஆனால் அனிருத்துக்கு பாலா சனாவே போட்டிருக்கலாம்னு தோணுது. ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஆனால் எப்போவுமே வெற்றிமாறன் படத்தில் மாறாத ஒரு விஷயம் ப்ரொமோலியே மாறாமல் இருக்காதுன்னா டப்பிங். படத்தில் இருக்கிற மாதிரியே டப்பிங் இது ப்ரொமோலியே இதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் எஸ்டிஆர் அருமையாக இருந்தார். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இப்படி பார்க்கவே ரொம்ப நான் வந்து மன்மதன் ரிலீஸ்லாம் போல. ஆனால் வந்து இப்போ இதுக்கு வந்திருக்கேன்னு போது அருமையாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு நான் யூடியூப்ல வந்தோடனே திருப்பி போட்டு பார்க்க போகிறேன். நான் சனாவே போட்டிருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா தான் ப்ரோ இருந்தது, நல்லா தான் இருந்தது. ப்ரோமோ நல்லா என்ஜாய், நல்லா செலிப்ரேஷன் நல்லா பண்ணாங்க. அதனால என்ஜாய் இருந்தது. புரியல, புதுசாக நல்லா டிஃப்ரெண்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா வந்ததுன்னா நல்லா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வரும், ஏன்னா வெற்றிமாறன் படம். டப்பிங் இஷ்யூஸ் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குது. புரியல, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே பிஜிஎம்ஏ ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் சனா வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். சனா இல்லை அனிருத். ஸோ கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஒரு மாதிரி மிட்டாக தான் இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சனா போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. புரியல, நெல்சன் வந்து அது ஒரு ஃபன்னி கேமியோவாக தான் இருந்தது. தேங்க்யூ. ட்ரைலர் வேற லெவல். அப்புறம் படத்துக்காக வெயிட்டிங் மொத்தமாக காம்போவா இதுக்கு வெயிட்டிங் தான். அதுக்காக இப்போதான் தெரியுது. இதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாமே. வேற லெவலில் தரமான சம்பவம் இருக்கு. இதுக்கப்புறம் வட தனுஷ் கிடையாது, எங்கள் அண்ணன் எஸ்டிஆர் மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. பார்த்தீங்களா உள்ள எல்லாமே. அதுக்கப்புறம் பார்ப்பீங்க எல்லாமே. எங்கள் நாட்டு திரும்பி தான் பார்ப்போம். அண்ணத்தோட மியூசிக் நல்லா இருந்தது. அவருக்காக ஒன்று சொல்லணும்னா ஹாப்பி பர்த்டேண்ணா. அது தனுஷை வச்சு நடிப்பாங்கண்ணா. இதுக்கப்புறம் தனுஷுக்கான ரோல் மாடல் எங்கள் அண்ணன் தான் கொடுக்கணும். தனுஷ் நினைச்சிட்டு இருக்காரு அவர் தான் பெரிய ஆளு, சோலோ ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. இதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தான். நடுவில் கொஞ்சம் கம்மி இது வெயிட் பண்ணியிருந்தாரு. இப்போ அதுக்கப்புறம் அவர் தான். வேற லெவலில் மாசா இருக்கும். வேற லெவலில் வட சென்னையோட மாசா இருக்கும். பயங்கரமா சாக்ரிஃபைஸ் ரொம்ப 100% ஃபுல்லா இருக்கு. அவங்களோட லுக்கு, அந்த வட சென்னை மாதிரி ஒரு லோக்கலான லுக் எல்லாமே மாசா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. எனக்கு எல்லாரோடய எஸ்டிஆர் மட்டும் தான் கல்ல இருக்காரு. வேற யாரும் தெரியல. நான் எஸ்டிஆர் மட்டும் தான் பாக்குறேன்.
ப்ரோமோ பார்த்தோம் வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்டே பண்ணல. வேற லெவலில் இருக்கு. லாஸ்ட் ஆயிடுச்சு, தொண்டை என்னால் பேசவே முடியல. தானு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி 3 வாட்டி வந்து ப்ரோமோ போட்டார். எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது இது வந்து அனிருத் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நாங்கள் 2வது வாட்டி போட்டோம். 2வது வாட்டி போகிறதுக்கு அங்கே பாருங்க சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் மாதிரியே இருக்கு. அந்த வடச்சென்னை சீக்வல் எல்லாமே இதில் வர மாதிரி இருக்கு. கன்ஃபார்ம் வந்து இது பிளாக் பஸ்டர் ஆகும். தீபாவளிக்கு எங்களுக்கு தரமான இது வெற்றிமாறன் கொடுத்துங்க. வெற்றிமாறன் நாங்கள் வந்து வெற்றிமாறன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணோம். அவர் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு இருக்காரு. தனுஷ் காமியா வந்து வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு வடச்சென்னையோட வேர்ல்டு என்னன்னு தெரியும். இப்போ அதில் ஒரு எஸ்டிஆர் பண்ணுறீங்க, எப்படி இருக்கு பார்க்கும்போது? இப்போ செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. தியேட்டரில் வந்து எல்லா ஃபேன்ஸையும் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ப்ரோமோ சாரி லுக் பயங்கரமாக இருக்கு. வெரி எக்ஸைட்டிங். ரெண்டு பேருமே வேர்ல்டு கரெக்டான மியூசிக் பண்ணியிருக்காங்க. பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஆக்சுவலாக ப்ரோமோவே தெரிக்குது. இல்ல ஃபுல் ஹுக் பாயிண்ட்ஸ் தான் சேர்த்து வச்சு ஒரு ப்ரோமோவா பண்ணிருக்காங்க. இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். நீங்க பார்க்கலையா? தனியா ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் இல்லை, பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு காம்போக்கு வந்து ஐ திங்க் we're all waiting. ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய ஹைப் இருக்கு படத்துக்கு. நிறைய ஹைப் இருக்கிறதுனால எல்லாமே ஒர்க் ஆகுமா? எனக்கு எல்லாமே ஒர்க் ஆச்சு. மியூசிக்ல இருந்து ஆப்வியஸ்லி நான் ஐ டோன்ட் திங்க் ஐ அம் எனிவேர் டு ஜட்ஜ், பட் சூப்பரா இருக்கு. நீங்க போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஹீரோயின் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்கணும். ஆக்சுவலி எனக்கு தெரியல. எனக்கு இன்னும் சொல்ல சொல்ல மாட்டாங்க. இல்ல எனக்கு தெரியாது. ஐடியாவே இல்லை. ஏதோ ஹிண்ட் போய் இல்லைங்க அஃபீல் சொன்ன வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அது தெரியும் போல இருக்கீங்க. எனக்கு 2 பேருக்கும் தெரியல. மொமெண்ட் தான் நீங்க கேட்கணும். அந்த ஃபேன்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மொமெண்ட்லாம் ஒர்க் ஆச்சா? சூப்பரா. நாங்களும் ஃபேன்ஸா பார்த்தோம். நாங்களே அந்த ஃபேன்ஸ் தான். யா அதில் இன்னொன்று வெற்றி சார் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸாக வந்து பயங்கர ராவா இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலாக 2011 நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணும்போது இந்த படத்துக்கு தான் ஒர்க் பண்ண வேண்டியது. ஆனால் அப்போ வேற படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உதயம் எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபைனலி இந்த படம் வரது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கு. கேள்வி, வடச்சென்னையில் இந்த கேரக்டர்ஸ் இதில் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர், எந்த கேரக்டர் ப்ளே பண்ண நல்லா இருக்கும்? எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை. நான் இன்னும் இந்த ஸ்கிரிப்ட் படிக்கல. எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை. இப்போ இருக்கிற ஏடிஸ் கிட்ட கேட்டால் தான் தெரியும். தேங்க்யூ. பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? அஃப்கோர்ஸ். தேங்க்யூ. இல்லை பயங்கரமாக இருந்துச்சு. நான் 6 மணிக்கே வந்துட்டேன். 5 வாட்டி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். இது ஒரு தனுஷ் சாரோட வேர்ல்டு தான் ஃபிலிம். இதில் வந்து திரும்ப ஒரு எஸ்டிஆர்னு ஒரே கிரவுண்டில் விளையாடுற மாதிரி ஒரு படம். ஆமாம், எனக்கு என்ன ஃபஸ்ட்டே இது வந்து தனுஷ் சாருக்கு முன்னாடி எஸ்டிஆர் சார் தான் பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ அப்போவே நடந்துக்க வேண்டிய படம் இப்போ நடக்குது. அண்ட் இப்போ தான் ஆக்சுவலி லுக்காக இன்னுமே பெட்டராக இந்த படத்துக்குனே செதுக்கின மாதிரி இருக்கு அவங்களோட இது. ஸோ அதனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. வடச்சென்னை வந்து சனா பண்ணியிருந்தா மியூசிக். ஆமாம், இதில் கான்ட்ராஸ்டாக அனிருத் வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுஷ் அனிருத் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த படத்துக்கு தேவையான மியூசிக் அவர் போட்டிருந்தாரு. இந்த ப்ரோமோக்கு என்ன போட்டிருக்காரோ அதுதான். ஐ திங்க் படத்துக்கு மியூசிக் மாறும்னு நம்புறேன். பார்ப்போம். பட் இதுவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடச்சென்னையிலேருந்து ஒரு கேரக்டர் இதில் வரணும்னா எந்த கேரக்டர் வரணும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் கண்டிப்பாக ஆண்ட்ரியா மேம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சந்திரா கேரக்டர் வரும்னு நினைக்கிறேன். கிஷோர் வருவார்னு நினைக்கிறேன். கிஷோர் சமுத்திரகனி சார் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு தெரில, டவுட்டு தான். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா எது சொல்லுங்க? இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த இதுக்கு வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு பெரிய ஹை பாயிண்டாக நான் பார்த்தது வெற்றிமாறன் சாரோட நரேஷன். படம் ஃபுல்லாக அவரோட நரேஷனில் தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே அவரோட நரேஷனில் தான் படம் போகும் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம்.